கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நம்மை கண்மணியைப் போல பாதுகாப்பாய் நடத்துகின்ற தேவன். இந்த தேவனுக்கு சதா காலனும் துதி கன மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உங்களை அதிகாலமே சந்திப்பு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் நம் எல்லோருமேலும் இருக்கின்றதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று எண்ணி நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை தேவன் பார்க்க செய்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் மாத்திரம் மையப்படுவதாக. அதிகாலமே எழும்பி தேவனை தேடி அந்த கிறிஸ்து பிறப்பின் பணியை நாம் எல்லோரும் ஆலயத்திலும் சபை கோடுகளிலும் கொண்டாடி மகிழ்ந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியானதை இதோடு நின்றுவிடாமல் இன்னும் நாம் கிறிஸ்துக்குள்ளாய் பிறக்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு என்பது எல்லோரும் சொல்கின்றது போல ஒரு பண்டிகை அல்ல. அது ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியம். இப்படி தான் உலகத்தில் ஒரு மனுஷன் பிறக்கின்றான், இப்படி தான் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் வாழ வேண்டும், கிறிஸ்துக்குள்ளாய் எவ்வாறாக ஆவிக்குரிய கனி கொடுக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. கிறிஸ்து என்றாலே இருளில் இருக்கின்ற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சுட்டி காட்டுகின்றது. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே நீங்கள் தேவனுக்குள் புதிய மகனாய் புதிய மகளாய் பிறந்திருப்பீர்கள் என்று எண்ணி நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள் எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னும் புத்தாண்டு வருகின்றது. இந்த புத்தாண்டு நாம் எல்லோரும் தேவனை இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாத்திருந்தக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தி துதித்து பாடி மகிழப் போகின்றோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தெய்வ ஆசீர்வாதம், சமாதானம், கிருபை உங்களுடைய இருப்பதாக. நாம் ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையை தியானித்து இந்த பண்டிகையை நாம் ஆசரிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே உங்களுடைய சமூகத்தில் அதிகாலமே உண்மை தேடி நாங்கள் உண்மை கண்டு வந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். சாமி, உங்களுடைய தூதர்கள் நட்சத்திரமாய் ஜொலிக்கின்றார்கள். உங்களுடைய பிரசனம் நட்சத்திரமாய் ஜொலிக்கின்றது. இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்கிறது போல இன்றைக்கு எங்களை உண்மை கண்டுகொள்ள செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். சாமி கர்த்தாவே, இதோடு எங்கள் ஜீவியம் நின்றுவிடாமல் நாங்கள் இந்த வெளிச்சத்தை கண்டது போல உண்மை காணாத ஜனங்களுக்கு உண்மை நற்செய்தியை கொண்டு சென்று அவர்கள் உண்மை கண்டுகொள்ள நாங்கள் உதவியாக இருக்க உதவி செய்யும். கர்த்தாவே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். பேசுவது நான் அல்ல, நம்முடைய வார்த்தை ஒன்றும் சுயமாய் பேசிவிடாமல் கிறிஸ்துக்குள்ளாய் தாழ்மையோடு பேச உதவி செய்யும். வழிநடத்து பொறுப்பட்டுக்கும் பாதுகாத்துக்கொள்ளும். நமக்குள்ளே உண்மையோடு முத்தமோத்துக்கு வாழ உதவி செய்யும். நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஜனங்கள் எல்லோருமே பிரசன்னம் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்து வருகின்றோம். இந்த நாளிலே பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற காரியத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இவ்வாறாக சுட்டி காட்டுகின்றது. வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பானது தாவீதின் வம்சத்தின் வழியாக தேவன் தீர்க்கதரிசனப்படி பிறக்கின்றார். பாருங்கள், அவருடைய பிறப்பானது ஆச்சரியமாய் காணப்படுகின்றது. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் தொழில் மேல் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் தேவ ஆட்டுக்குட்டியாக பிறந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பிறப்பே ஒரு வெளிச்சமாய் காணப்படுகின்றது. இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வெளிச்சம் தான் அவரை வழிநடத்தியது. அப்படி என்றால் அவருடைய பிறப்பே ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. கிளைக்கு ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது உதிக்கும் இடத்திலே கிறிஸ்து பிறப்பார். அவர் மாட்டுத்துவத்திலே காணப்படுவார். அவர்களை தேடி ஜனங்கள், சாஸ்திரிகள்
நம் ராஜாக்கள் அரசர்கள் எல்லோரும் அவர் தேடி செல்வார்கள் என்று சொல்லி வேதத்திலே போடப்பட்டிருக்கின்றது. ஆம், முதலாவது அவர் காட்சி கொடுத்தது ஒரு ஏழைகளுக்கு தான் காட்சி கொடுத்தார். தேவன் சிறுமைப்பட்ட ஜனங்களுக்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இருளில் இருக்கின்ற ஜனங்கள் அவர்களுக்காகத்தான் தேவன் இருந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. அப்போ பணக்காரர்களால் நேசிக்கலையா? இல்லை. இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் ஒன்றுதான் என்பதை சுட்டி காட்டும் மனமாக உலகத்தை ஆளுகின்ற ராஜா ஒரு பாலகனாய் நமக்கு பிறந்துள்ளார். அதுவும் சாதாரணமாய் பிறக்கவில்லை. ஒரு கன்னியின் வயிற்றிலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு குமாரனாக காணப்பட்டார். அந்த பிறப்பு தான் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் ரட்சிப்பாய் காணப்படுகின்றது. என்றைக்கும் தேவன் இந்த உலகத்தில் நமக்காக மனுஷரூபம் எடுத்து இறந்து வந்தாரோ அன்றைக்கே இந்த உலகம் வெளிச்சத்தை கண்டுள்ளது. அன்றைக்கே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாவங்களுக்காக அத்தனையும் அவர் தோளின் மேல் சுமந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம். இவ்வளோ அழகான ஒரு வார்த்தை. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறார். கிறிஸ்துவனுடைய ரகசியம், கிறிஸ்துவனுடைய நடத்தல், கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் அவரை சார்ந்து காணப்படுகின்றது. இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை சார்ந்தான் செல்ல முடியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால்தான் நாம் செல்ல முடியும். அதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 வகையாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஹல்லேலூயா. ஆக இந்த கிறிஸ்து பிறப்பானதே இந்த உலகத்துக்கு ஒரு நற்செய்தியாக காணப்படுகின்றது. இந்த கிறிஸ்து பிறக்கிறார் என்றும் அரசர்கள், ராஜாக்கள் எல்லாரும் பிரமித்தார்கள். அவர் பணக்கார இடத்துல பிறப்பாரா அல்லது ராஜ வஸ்திரத்தோட காணப்படுவார் என்று எல்லோரும் மங்காழ்த்தார்கள். ஆனால் அவர் ஒரு மாற்றுத் துருவத்திலே ஒரு ஏழை மகனாய் பிறந்தார். காரணம், அவர் நம்மை நேசிக்கின்ற தேவன், நம்மை அதிகமாய் நேசிக்கின்ற தேவன். என் பிள்ளைகள், என் ஜனம், ஒரு பாகுபாடு, ஒரு ஈகோ எது வந்துவிடக்கூடாது. இந்த உலகத்துக்கு தேவனானவர் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். கண்ணியமாய் பிறந்து காணப்பட்டார். எந்த விதமான கரைபடாத ஸ்திரீ வயிற்றிலே உற்பவித்தார். காரணம், தேவ திட்டமாய் காணப்பட்டது, பிதாவின் சித்தமாய் காணப்பட்டது. அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் மனுஷகுமாரனாய் பிறந்துள்ளார், பாலகனாய் பிறந்துள்ளார். உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் போக்க வெளிச்சம் கொடுத்துள்ளார். இந்த உலகத்தில் முதல் படிக்கின்ற பொழுது பூமி இருளாய் இருப்பது தேவனுக்கு சித்தமல்ல என்பதை உணர்ந்து வெளிச்சம் உண்டாக்கடவுது என்று சொல்லி முதலாவது வெளிச்சத்தை சிருஷ்டித்தார். அதுபோலவே பூமியானது வெளிச்சத்தை கண்டது. என் ஜனங்கள் பாவ இருளை சிக்கி தவிர்க்கிறார்கள் என்று எண்ணி மனுஷரூபம் எடுத்து கன்னிமரியானை வயிற்றில் பிறந்து இன்றைக்கு நமக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் எடுத்து பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த தேவனை விசுவாசிக்கின்ற விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். கிறிஸ்து என்றாலே ரட்சிப்பு என்ற அர்த்தம். அவர் பிறந்து விட்டார் என்று நம்ம அது ஒரு ஆசரிப்பின் பண்டிகை ஆக நாம் கொண்டாடி வருகின்றோம். காலப்போக்கில் இது எப்படியெல்லாம் பண்டிகை நாட்களாக மாறப்போகுது என்பதை யோசித்து பார்த்தால் கொடூரமாய் காணப்படுகிறது. இந்த நாட்களில் கிறிஸ்து பிறந்த பண்டிகையானது ஒரு ஆட்டம் பாட்டமாய் காணப்படுகின்றது. அது அல்ல, கிறிஸ்துவின் அன்பை மற்ற மக்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி கிறிஸ்து பிறந்த உடனே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் காணப்பட்டதோ அதே போல் இந்த கிறிஸ்துவின் இரட்சகர் மற்ற மனுஷரிடத்தில் நாம் சொல்கின்ற போது அவர்கள் அதை கேட்டு இயேசுவை பின்பற்றுகின்ற போது அவருடைய இருதயத்தில் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்க வேண்டும். அதற்காக தான் இந்த தேவன் நம்மை தெரிந்துள்ளார். தேவனுடைய பிறப்பை அநேகருக்கு சாட்சியாய் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் காணப்படுகின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பார்ட்டிவராக காணப்படுகின்றது. ஒரே ஆட்டம் பாட்டம். இன்றைக்கி மட்டும்தான் இந்த ஆட்டம் பாட்டம் என்று நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஒரு நாள் மட்டும் நான் சந்தோஷமாக கொண்டாடுகின்றோம். நாட்கள் செல்ல செல்ல செல்ல
அவர் பிறந்த நோக்கம் என்ன என்பதை மறந்து விடுகின்றோம். அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே பாவைகளில் சிக்கி தவிக்கின்ற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கே வந்தார். அதையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம இஷ்டத்துக்கு காரியங்கள் நடப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மளால் முடிந்தது 4 பேரும் ஒரு ஆள்கிட்ட அன்பு கூட கடவோம். பொண்ணோ பொருளோ காசோ கொடுத்து நீங்கள் யார்ட்டையும் நல்லது அவசியம் இல்லை. கிறிஸ்து உங்கள்கிட்ட காட்டின அந்த அன்பு, என்கிட்ட காட்டின அந்த அன்பு மற்ற மனுஷரிடத்தில் மற்ற ஜனங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டாலே அதுவே பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னே உங்கள் உலகத்தில் எவ்வளோ சமாதானம் காணப்படுகின்றது. அப்படின்னா அந்த சமாதானம் நாம் யாருக்கு அறிவிக்கும்? நாம் பெற்ற இன்பம் யாருக்கு கொடுக்கணும்? தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், அவர்களிடத்தில் இந்த நற்செய்தியை நாம் கொடுக்கின்ற போது அவருடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நிச்சய முயற்சி காணப்படும். இந்த தேவன் பிறக்கின்ற பொழுது பல குணாசியங்களோடு காணப்படுகின்றார். வாசிக்கலாம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாம் பார்க்கின்றோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள பிதா, சமாதான பிரபு, நித்திய பிதா என்று நாம் பார்க்கின்றோம். பாருங்க, தேவனுடைய பிறப்பில் காணப்பட்ட மகத்துவத்தை பார்த்தீங்களா? அவர் பிறப்பான ஒரு அதிசயமாய் காணப்படுகின்றது. அவர் பிறப்பு வல்லமுள்ளதாய் காணப்படுகின்றது. அவர் பிறப்பானது ஆலோசனை கர்த்தராய் காணப்படுகின்றது. அவர் நித்திய பிதாவாய் காணப்படுகின்றார். எல்லா ஜனத்துக்கும் சமாதான பிரபுவாய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும். இந்த ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும் என்கின்ற பாரம் தேவனுடைய தோளிலே காணப்பட்ட இந்த ஜனங்களுக்கு நாம் எவ்வாறெல்லாம் காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்பதை அவருடைய பிறப்பு முதல் அவருடைய இறப்பு வரைக்கும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த தேவன் ஜனங்களுக்காக எவ்வாறு பாடுகள் பட்டார், ஜெயம் பெற்றார், பரலோகத்தை வெற்றி சிறந்த என்பதை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் நாம் எவ்வாறாக காணப்படுகின்றோம்? இந்த கிறிஸ்து பிறப்பை நாம் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோமா? இந்த கிறிஸ்து பிறப்பை மற்ற நபர்களுக்கு நாம் அறிவித்தோமா? யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை சுட்டி காட்டுகின்றது, என்னை பின்பற்றுகிறான் பிதாவை கண்டான் என்று சொல்லி, நானும் என் பிதாவும் அவனோடு வாசம் பண்ணுவோம் என்று சுட்டி காட்டுகின்றது. இந்த தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் வெற்றி சிறந்தவர். அவர் பிறப்பானது ஒரு நற்செய்தி. அவர் பிறப்பே ஒரு அதிசயம். அவர் வாழ்நாள் முழுவதும் ஆலோசனை கர்த்தராகவும் வல்லமுள்ள தேவனாகவும் நித்திய பிதாவாகவும் சமாதான பிரபுவாக காணப்பட்டார். அவருக்கு அநேக நாமங்கள் காணப்பட்டது. அவைகள் இவைகள் ஒன்று. வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எப்படி தேவனுடைய பிறப்பானது நமக்கு ஒரு பண்டிகை நாட்களாய் காணப்படுகின்றதோ, இந்த பண்டிகை நாட்களில் தேவனத்தில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த அன்பு, சமாதானம், சந்தோஷத்தை, நித்திய முயற்சி மற்ற ஜனங்களிடத்தில் ஒரு உணவாகவோ ஒரு உடையாகவோ அல்லது ஒரு சொற்களாகவோ தேவனின் அன்பை நாம் காட்டுகின்ற பொழுது அது தேவனுக்குரிய சுவிசேஷமாய் காணப்படுகின்றது. அந்த இடத்துல நாம் தேவனுடைய அன்பை பரிமாறிக்கொண்டு இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை சந்தோஷமாய் கொண்டாடி மகிழ்கின்றோம். நமக்குள்ள ஒரு மனமாற்றம் காணப்பட வேண்டும். கிறிஸ்து பிறந்து விட்டால் பிரியாணி அடித்து சாப்பிட்டா மட்டும் போதாது.
எப்படி பிரியாணி சாப்பிடுகின்ற பொழுது அதில் என்னென்ன ருசிலாம் இருக்கின்ற என்று நாம் ஆராய்ந்து பார்த்து உண்டு மகிழ்கின்றோமோ அதே போல் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்படுகின்றால் என்று காணப்பட வேண்டும். குணாதிசயம் என்ன? ஆவின் கனிகள் 9 நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? அவை காணப்பட வேண்டும். அவருடைய கற்பனைகள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? அவருடைய பிரமாணங்கள் நம்மிடத்தில் காணப்படுகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்து பிறப்பு என்றாலே ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் பிறக்கிறது என்ற அர்த்தம். இந்த பைபிள்லாம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் பிறப்பார் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. அதை ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இதை உரைத்தவுடனே தேவன் பிறக்கவில்லை. இந்த வசனம் உரைக்கப்பட்ட பின் 100 ஆண்டுகளாக இருக்கலாம், பல ஆண்டுகளாக இருக்கலாம். அதற்கு பின்புதான் இந்த வார்த்தை நிறைவேற்றப்பட்டு தேவன் நமக்காக குமாரனாய் பிறந்து காணப்பட்டார். அந்த தேவனுடைய அன்பை நாம் இன்றைக்கு எவ்வாறு கொண்டாடி மகிழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி, இன்றைக்கு நாம் இந்த தேவனுடைய சமூகத்தில் இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆகவே உங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த ரட்சிப்பை புனிதமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னே பழைய எல்லாம் நீங்கி புதிய மனசாக நீங்கள் பிறக்கின்றீர்களோ அதே போல் கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே அவருக்காக எழுப்பி பிரகாசிக்கின்ற மகனாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகின்றார். அதுக்கு முந்தின வசனங்களில் 2ஆம் வசனம் நம்ம சொல்கின்றது, இருளில் இருக்கின்ற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வெளிச்சம் என்ன? நட்சத்திரம். அந்த வெளிச்சம்தான் தேவனை நோக்கி கொண்டு சென்றது. அந்த ஆவிக்குரிய பார்வைதான் தேவன் நோக்கி கிழக்கு நோக்கி கொண்டு சென்றது. கிழக்கு ஒரு நட்சத்திரம் தோன்றும். கிறிஸ்துவ ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறப்பார், அவர் இம்மானுவேல் என்று பெயர்வாயாக நாம் பார்க்கின்றோம். அந்த நட்சத்திரத்தை நோக்கி ஜனங்கள், சாஸ்திரிகள், அரசர், ராஜா, தேசப்பிதாக்கள்லாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி போகின்ற பொழுது அங்கே கிறிஸ்துவை கண்டு மகிழ்ந்து பணிந்து கொள்கின்றார்கள். அவருடைய பிறப்பான ஒரு ஏழ்மையான பிறப்பாக காணப்பட்டாலும் அவரை வணங்கினவர்கள் யார் என்று பார்த்தால் ராஜாக்கள், சாஸ்திரிகள் தூபவர்க்கத்தை கொண்டு அவர் சமூகத்தில் படைத்து முழங்கால் படிவிட்டு பணிந்து கொண்டார்கள். தங்கம், வெள்ளி, பொன் என்று அனைத்து செல்வத்தோடும் அவர் நமஸ்கரிக்கப்பட்டார். ஆனால் அதை எல்லாம் தேவன் பொருட்படுத்தவில்லை. ஆடு மேய்க்கிறவர்களுக்கு தான் தேவன் முதலாவது வெளிப்பட்டார். அங்குதான் காவிரியல் தூதன் சுட்டி காட்டுகின்றார், அங்கே கிறிஸ்து இருந்திருக்கிறார் என்று. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவனுக்கு யாருக்கெல்லாம் அறிவித்திருக்கின்றோம்? எத்தனை பேரை இன்றைக்கி இந்த பணியை நட்டு நாம் அழைத்திருக்கின்றோம்? சிந்தித்து பாருங்கள். நல்ல சந்தோஷமாக கொண்டாடுங்க. கிறிஸ்துக்கள் நல்லா வளருங்க. கிறிஸ்து பிறப்பு என்றாலே அது ஒரு பண்டிகை மாத்திரமல்ல. கிறிஸ்து பிறப்பு என்று சொன்னால் நம்முடைய இருதயம் புதிதாக்கப்பட வேண்டும், நம்முடைய ஜீவியம் புதுமையாக காணப்பட வேண்டும், நம்முடைய நோக்கம் புதுமையாக காணப்பட வேண்டும், நம்முடைய பார்வை வெளிச்சத்தை நோக்கி காணப்பட வேண்டும். பெண் மாறி இருளை நோக்கி, சாவத்தை நோக்கி, தீங்கான காரியம் நோக்கி போகக்கூடாது. முன்னோக்கி செல்ல வேண்டும், சிலுவையை நோக்கி செல்ல வேண்டும். வெளிச்சம் எங்கே இருக்கின்றதோ அங்கே பயம் இல்லை, சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி காணப்படும். நாம் அதையெல்லாம் விட்டுப்பட்டு இருளை நோக்கி போன்னு வச்சுங்களேன், பாவத்தில் மூழ்கி சிறுக்கி சின்ன பின்னமாகிவிடும். நான் ஒரு முறை சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்து ரசிச்சடைந்தேன். ஒரு நாயும் பூனையும் நன்றாக ஒன்றாக இருந்து வளர்ந்து வருகின்றார்கள். அது நல்லா ஜாலியாக விளையாடுது, ஓடுது, ஃபைட் பண்ணுது. எல்லாம் அந்த நாய் பாசமும் அந்த பூனை பாசத்தையும் சுட்டி காட்டுகின்றது. திடீரென்று ஒரு போகம் வருகிறது. அந்த போகமத்தில் பூனையானது மறித்து போகின்றது. அந்த பூனையை
தன் வாயினால் கவ்வி கால்களால் குழியை தோண்டி அந்த பூனையின் நட்பை மதிக்கும் வண்ணமாக தன் கால்களாய் குழியை மூடாமல் தன்னுடைய வாயின் மூக்கு பகுதியை வச்சு அந்த மண்ணாடி தள்ளி தள்ளி பூனையை மூடி ஒரு நிமிஷம் நின்று கண்ணீர் விட்டுட்டு அப்புறம் அந்த நாய் செய்கின்றது. பாருங்க, தன்னோடு ஒன்றாய் விளையாடி கொண்டிருந்த பூனை திடீரென்று ஜீவனை விட்ட உடனே அதை மதிக்கும் வண்ணமாக, அது ஒரு உயிர் இருக்கும்போது நம்மோடு ஒன்றாக இருந்தார் என்று மதித்து விட்டார். அதை காலால் மூடி தன்னுடைய கடமையை செய்யாமல் தன்னுடைய முகத்தினால் நம் மண்ணை தொவி தன்னுடைய இரங்கலை சுட்டி காட்டுகின்றார். அப்படி என்றால் அந்த பூனை நட்புக்கு அந்த நாய் கொடுக்கின்ற மரியாதையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. நம்மை போன்றதுக்கு 6 அறிவு இல்லை, 5 அறிவு தான். ஆனால் அது தன்னுடைய நட்பின் விசுவாசத்தை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து இன்றைக்கு பிறந்துள்ளார். அந்த பிறப்பு நம்முடைய நாவில் தான் இருக்கின்றதே ஒழிய இருதயத்தில் காணப்படவில்லை. நம்முடைய பார்வையில் காணப்படுகிறத ஒழிய நம்முடைய இருதயத்தின் சிந்தனையில் காணப்படவில்லை. கிறிஸ்துமஸ் வந்தாச்சு என்றாலே நம்முடைய பார்வையும் நம்முடைய எண்ணங்களும் தான் சந்தோஷம் படுகிறத தவிர உள்ளான இருதயம் சந்தோஷம் கொள்ளவில்லை. காரணம், அநேக பாரங்கள், வேதனைகள், நீங்காத எண்ணங்கள் இவையெல்லாம் நம்மை சூழ நிற்கின்ற பொழுது கிறிஸ்துக்குள்ளாக பிரகாசிக்க முடியாமல் இருளிலே நாம் கடந்து படுகின்றோம். இன்றைக்கு அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு கிறிஸ்துக்காக நீங்கள் எழுதி வாங்க. நிச்சயம் கர்த்தவங்களை ஆசிரிப்பான சந்தேகமில்லை. அவர் சொல்லியபடியே இந்த கிறிஸ்து நமக்காக பிறந்த மதமல்லாமல் நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராகவும் சமாதான பிரபுவாகவும் நித்திய பிதாவாகவும் வல்லமுள்ள தேவனுமாக இருந்து நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி நம்மை ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நடத்துவார் என்று சந்தேகமில்லை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்டை சந்தோஷமாய் கொண்டாடுங்க. அநேகத்தில் கிறிஸ்து அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. யாரிடமும் பகையோ வெறுப்போ அல்லது புறங்குறுதலோ இல்லாமல் சந்தோஷத்துடைய சமாதானத்தை எல்லோரிடம் அன்பு காட்டுங்கள். அன்புக்கு முன்பாக எந்த விதமான பாவம் நிற்க முடியாது, அவை எல்லாம் தோண்டு போயிடும். ஆகிய நம்முடைய அன்பை, கிறிஸ்துவின் அன்பை மட்டமாக காட்டுவோம். அநேகரை ஒன்று சேருவோம், ஜோதி ராஜ்யத்தை கட்டுவோம். மறுபடியும் நான் கிறிஸ்துவின் அன்பை சட்டி காட்டும் மனமாக மீண்டுமாய் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க, உங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். கிறிஸ்து பிறந்த உள்ளத்தை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவனுடைய குணாசிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணங்களை கை கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாம் வாழ கற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் அவர் நித்திய பிதாவாக இருந்து அவருடைய ராஜ்யத்திற்கு நம்ம அழைத்து செல்ல சந்தேகமில்லை. கர்த்ததாமே நம்ம எல்லோருக்கும் ஆசைப்பாராக. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் நாளிலே உங்களை தியானிக்கவும், உங்களை அறிந்து கொள்ளவும், உங்களை தெரிந்து கொள்ளவும் செய்த நல்ல கிருபைக்காக நான் நன்றி சாமி. இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கிற ஜனங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மீது தங்கியிருப்பதாக. தகப்பனே, கவலை, கண்ணீர், கஷ்டம், துக்கம் இவையெல்லாம் நம்முடைய பிறப்பு நாட்கள் நீங்க செய்து அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுகிறாக, சந்தோஷத்தை கட்டளிடுகிறாக, மகிழ்ச்சியாக என்று கிறிஸ்துக்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும் சூரியன் சொல்கிறது போல அவர்கள் கிறிஸ்துக்குள்ளாக எப்போதும் சந்தோஷமாக இருக்க நீங்கள் உதவி செய்கிறாங்க. நீங்கள் அதை பாடு, நீங்கள் அதை சுமை இந்த நாட்களே விலகி போவதாக, சமாதானத்தை கட்டளிடுவதாக. இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிற அந்த வார்த்தையின்படி சாமி எங்களோடு இருந்து நித்தமும் நடத்துவீராக. ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்கிறாக. தகப்பனே சாமி, இந்த நாட்களிலே அநேக வியாதனையின் மத்தியிலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். சுவாமி, எப்படி ஒரு கன்னிமரியாயின் வர்த்தி நீங்கள் ஒரு பாலனாய் பிறந்தீரோ, அதே போல் இந்த நாட்களில்
அவருடைய வயிற்றில் ஒரு பிள்ளைத்தாட்சி பெற உதவி செய்வீராக. அன்னாளின் கண்ணீரை கண்ட தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதித்து எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று நகைத்த சாரால் வயிற்றில் குழந்தை பாக்கியம் பெற உதவி செய்தீர். என்றைக்கும் சமூகத்தில் என் வேதனை நீங்காதா, என் கண்ணீர் மாறாதா, என் துக்கம் மாறாதா என்று எண்ணத்தோடு உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளை இல்லாமல் தவிக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கின்றேன். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதற்கு தடையாகின்ற பாவங்கள் நீங்குவதாக, சாபங்கள் நீங்குவதாக, வெள்ளி சுனி கட்டுகள் அறுக்கப்படுவதாக. சுவாமி, உண்மை தெரிந்து கொண்ட ஜனங்கள், உண்மை அறிந்து கொண்ட ஜனங்கள், உண்மையே நம்பி வாழ்கின்ற ஜனங்கள், உண்மையே தஞ்சமென்று வாழ்கின்ற ஜனங்கள், இந்த ஜனங்களுக்கு குழந்தை இல்லாமல் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற துயரங்கள் ஏராளம் ஏறலாம் ஏறலாம். எங்கும் தலை காட்ட முடியவில்லை, எங்கும் தலை காட்ட முடியவில்லை. யாரிடத்திலும் மனசு விட்டு பேச முடியவில்லை. யாரும் தன்னுடைய வேதனை சொல்லி பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. எல்லோரும் எங்களை புறக்கணிக்கிறார்கள். ஆண்டவரே, துயரத்தை மாற்றுவீராக. எங்களை சாட்சியாக நிறுத்தும். கிறிஸ்து பிறப்பின் நான் குழந்தை பாக்கியம் பெற்றேன் என்று சாட்சி சொல்ல உதவி செய்கிறாங்க. கண்ணீரோடு உங்கள் சமூகத்தை கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதின் தகப்பனே. இன்று கிறிஸ்டியன் வச்சவர் தாவீதின் ஊரில் இறந்திருக்கிறார். அவருக்கு இம்மானுவேல் என்று பேர்வாயின்னு சொல்லக்கூட இன்றைக்கும் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறார்கள் அவருடைய வயிற்றில் பாலன் பிறக்க நீர் உதவி செய்கிறார். உங்கள் சித்தப்படியே அவருடைய சாட்சியாக நிறுத்தும். ஆசீர்வதி, பொறுப்பற்று, பாதுகாத்து உங்களுக்குள்ளே உண்மையோடு முத்தமுத்தோடு வாழ உதவி செய்யும். தகப்பனே, நிகழ்ச்சியை கேட்கின்ற பாக்கிற ஜனத்தை ஒவ்வொரு ஆசிரி யாருக்கும் தீங்கு வரக்கூடாது. சேட்டை முறையிலே பாதுகாத்து மாயமுறை சமூகத்தை தாழ்ச்சி அர்ப்பணிக்க இயேசுவின் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சீக்கிரம் ஒரு ஜெபக்கூட்டம் ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான ஒரு நல்ல அமைப்பு கிடைக்க வேண்டும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்கான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அதற்கான ஏற்ற சூழல் நமக்கு அமைய வேண்டும். அது மாத்திரமல்ல, நல்ல ஒரு ஸ்தலமான ஒரு இடம் கிடைக்க வேண்டும். இயேசு அன்பை ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தில் இயேசு அன்பை ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். யூடியூப் சேனலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் தேவன் எல்லோரும் ஆசிரியப்பார். அவருடைய ராஜ்யத்தை ஒன்றாக இணைந்து நாம் கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவருடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் சம்பந்தமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம்ம எல்லோரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.